ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி வந்து புத்திக்கும் மனசுக்கும் ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது? நீ ஒரு நிலையே படுத்த முடியாது. ஒரு நிலைப்படுத்திட்டான்னா கடவுளாயிடுவேன். குழப்பங்கள் இருந்தால் தான் மனுஷனாக இருப்பான். குழப்பத்திலேயே வாழறவன் தான் மனுஷன். குழப்பம் இல்லைன்னா நீ கடவுளாயிடுவேன். மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷன் குழப்பத்திலே வாழ்வான், மகான் குழப்பமில்லாத வாழ்வான். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் வாழ்ந்தாகணும். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் குழப்பத்திலேருந்து விடுபட்டு வாழ்வான். மகான்கள் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வாழருவேன், அதனால் அவனுக்கு குழப்பம் இல்லை. மனுஷனுக்கு எது உண்மைன்னு தெரியாது, அதனால் குழப்பத்தில் தான் வாழ்வான். ஆனால் அந்த மாதிரி குழப்பத்திலேருந்து விடுபடணும், அந்த நேரம் அமைதியாக கண்ணை மூடின்னு உட்காந்துடணும். அப்படி அமைதியாக இருக்கும்போது எண்ணங்கள் ரொம்ப அலைமோதுது வரும். அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அது அப்படி நீ கட்டுப்படுத்தவே